தமிழ்நாட்டே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய சம்பவம். கோயம்புத்தூர்ல சூலூர் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு 10 வயது சிறுமி வீட்டில் விளையாடிட்டு இருந்திருக்காங்க. வீட்டுக்கு வெளியில பக்கத்து வீட்டை சேர்ந்த 2 நபர்கள் அந்த குழந்தைகிட்ட சாக்லேட்டை காட்டி கூட்டிட்டு போய் பாலியல் வன்புணர்வு செஞ்சு, பாலியல் வன்புணர்வுன்றதை தாண்டி அந்த குழந்தைய சிதைச்சு, நீங்கள் சொல்கிறீங்க குழந்தைங்களை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்கிறீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கன்றவங்களை கூட நம்பி என் குழந்தைய வெளியில் விளையாடாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவங்க கேட்குற கேள்வி ரொம்ப நியாயமானது. பக்கத்து வீட்டில் ரொம்ப நாள் பழகிக்கிட்டு இருந்த ஒருத்தங்க அவங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலைகளை பார்க்குறாங்க அப்படின்னும் போது அந்த குழந்தையோடைய அந்த வாய் பகுதியை இப்படி திருப்பி உடைச்சிருக்காங்க, கழுத்தை திருப்பியிருக்காங்க, இப்படி உடம்பு ஃபுல்லாக கீறல், மொத்தமாக முகத்திலேயே பார்த்தீங்கன்னா முகமே தெரியாத அளவுக்கு சிதைச்சிருக்கானுங்க. இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளவு கொடூரமாக அந்த குழந்தையை போட்டு கொதறி வச்சுருக்காங்க அந்த நாய்ங்க. இதில் சிஎம் விஜய் அவர்கள் ஏன் இவ்வளவு நேரம் கழித்து அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாருன்னு சொல்லும்போது இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம், கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். தொடர் மின்வெட்டு, அதுவும் குறிப்பாக சென்னையில் பார்க்கும்போது கொளத்தூர், தண்டையார்பேட்டை போன்ற முக்கியமான பல பகுதிகளில் நைட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பவர் கட் ஆகுது. இந்த மாதிரி பவர் கட் ஆனால் மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற அந்த ஒரு இதுதான் கன்சர்ன் தான் இன்னைக்கு நிறைய இடங்களில் போராட்டங்களாக வெடிச்சிருக்கு. இவ்வளவு பவர் கட் அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. வருமானம் அதிகமான சொத்து சேகரிப்பு அப்படின்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விசாரிக்கப்படணும் அப்படின்றத முன்நோக்கி அமலாக்கத்துறை ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க தமிழக அரசுக்கு. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். எப்பவும் பரபரப்பாக அரசியல் நிகழ்வுகளை பேசிகிட்டு இருப்போம். பட் இன்னைக்கு முக்கியமான சில சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அது நடக்கக்கூடாது அப்படின்னு தான் எல்லாருடைய ஆசையும் விருப்பமாக இருந்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு தமிழகத்தில் பல்வேறு சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு. அதில் குறிப்பாக இன்றைக்கி தமிழ்நாட்டே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய சம்பவம். கோயம்புத்தூரில் சூலூர் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு 10 வயது சிறுமி வீட்டில் விளையாடிட்டு இருந்திருக்காங்க. வீட்டுக்கு வெளியில் பக்கத்து வீட்டை சேர்ந்த 2 நபர்கள் அந்த குழந்தைகிட்ட சாக்லேட்டை காட்டி கூட்டிகிட்டு போய் பாலியல் வன்புணர்வு செஞ்சு, பாலியல் வன்புணர்வுன்றதை தாண்டி அந்த குழந்தைய சிதைச்சு இன்னைக்கு கொலையும் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்கள காவல்துறை 24 மணி நேரத்தில் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுறதா, இல்லை இந்த குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு, இதை முன்னாடியே ஏன் முன்னெச்சரிக்கையாக இல்லையேன்னு சொல்கிறது நினச்சி வருத்தப்படுறதா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு 10 வயது சிறுமி வீட்டுக்கு வெளியில் விளையாடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவங்க அம்மா பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க குழந்தைங்களை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்கிறீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கன்றவங்களை கூட நம்பி என் குழந்தைய வெளியில் விளையாடாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவங்க கேட்குற கேள்வி ரொம்ப நியாயமானது. இப்போ நம்ம வீட்லேயும் குழந்தைங்க இருக்குது, அது வீட்டில் வெளியில் விளையாடுது அப்படின்னா ஒரு 10 வயது குழந்தைக்கு என்ன தெரியும்? அது விளையாடிட்டு இருக்கும்போது சில நாய்ங்க அதுக்கிட்ட பேசி இது பண்ணுது, வேறு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கூட நம்ம பயப்படலாம். பக்கத்து வீட்டில் ரொம்ப நாள் பழகிக்கிட்டு இருந்த ஒருத்தங்க அவங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலைகளை பார்க்குறாங்க அப்படின்னும் போது இது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. இப்போ அந்த குழந்தையோட உடற்கூறாய்வோட அந்த முடிவு வெளியாகிருக்கு. ஸோ அதை கேட்கும் போது இன்னும் பெரிய வருத்தமாக இருக்குது. ஏன்னா அந்த குழந்தையோடைய அந்த வாய் பகுதியை இப்படி திருப்பி உடைச்சிருக்காங்க, கழுத்தை திருப்பியிருக்காங்க, இப்படி உடம்பு ஃபுல்லாக கீறல், மொத்தமாக முகத்திலேயே பார்த்தீங்கன்னா முகமே தெரியாத அளவுக்கு சிதைச்சிருக்கானுங்க. இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளவு கொடூரமாக அந்த குழந்தையை போட்டு கொதறி வச்சுருக்காங்க அந்த நாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம சொல்லலாம், தப்பு கிடையாது. கார்த்தி அண்ட் மோகன் தாஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேரை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாள் அந்த குழந்தைய காணோன்னு சொல்லும்போது அவங்க கூடவே நல்லவங்க மாதிரி கூடவே சேர்ந்து தேடி இருக்காங்க. தேடி எங்கேயாவது இந்த குழந்தை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்கள் ஆர்வமாக தேடிட்டு இருக்கும்போது அவங்க கூட சேர்ந்து நல்லவங்க மாதிரியே தேடி இருக்காங்க. தேடிட்டு அடுத்த நாள் தான் இவங்க மேலே சந்தேகம் விசாரிக்கும் போது, அதுவும் குறிப்பாக சிசிடிவியை பார்க்கும்போது பைக்கில் வச்சு இந்த 2 பேரும் கொண்டு போன விஷயங்கள்
வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த 2 பேர் தான் வந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் காவல்துறை துரிதமாக செயல்பட்டாங்க, நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்களும் கூட சேர்ந்து தேடியிருக்காங்க. ஆனால் இவங்க தேடி போன இடத்துக்கு பக்கத்தில் தான் சடலம் கிடச்சிருக்கு. அதாவது அந்த குழந்தையோட சடலம் கிடச்சிருக்கு. அப்படின்னும் போது ஏன் வந்து அதை நயத்தை கண்டுபிடிக்கலை, அதுக்கு முன்னாடியே தடுக்கலை அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருக்குது. இப்போ வந்து அந்த இறந்து போன அந்த குடும்பத்துக்கு இழந்த அந்த குடும்பத்துக்கு நம்ம திரும்ப எதையுமே செய்ய முடியுமான்னு கேட்டால் எந்த இதுவுமே ஈடு செய்ய முடியாது. ஏன்னா ஒரு குழந்தையோட இறப்பு அப்படிங்கிறது குடும்பத்தில் எவ்வளோ பெரிய தாக்கம். அது பெண் குழந்தைன்னும் போது இன்னும் ஒரு பெரிய ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். ஏன்னா அந்த பெண் குழந்தை அப்படிங்கிறது இன்னொரு குடும்பத்தோட ஒரு உருவாக்கத்துக்கான ஒரு காரணமாக இருக்க போகிற ஒரு குழந்தை. இப்போ அந்த குழந்தை இறந்து போயிட்டாங்கிறது ஒரு பெரிய வருத்தமான விஷயம். இந்த நேரத்தில் இப்போ பொறுப்பேற்றிருக்கக்கூடிய புதிய அரசான தாவேக அரசு இதை எப்படி அணுக போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு. இதில் சிஎம் விஜய் அவர்கள் ஏன் வந்து இவ்வளவு நேரம் கழித்து அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாருன்னு சொல்லும்போது இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம், கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த இறந்த குடும்பத்துக்கும் ஆறுதல் தெரிவிச்சிருக்கிறாரு. இப்போ கடுமையான ஒரு நடவடிக்கை அப்படின்னும் போது என்னமா நடவடிக்கை நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லிடலாம். ஏன்னா கடந்த திமுக ஆட்சியிலையும் அதிமுக ஆட்சியிலையும் இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகள், பாலியல் சம்பவங்கள் நடக்கும்போது, குறிப்பாக குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு நடக்கும்போது அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு 15-20 நாள் கழித்து பெயிலில் வந்த கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேருக்கு இந்த பயமே இல்லாமல் அடுத்த பெண்களை தொடுறாங்கன்ற அந்த ஒரு குற்றச்சாட்டுகளையும் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு ஊடகங்கள் அதிகமாக பெருகினதுனால ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு கூட கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அப்போ சேர்க்கும்போது மக்கள் மனசில் எழக்கூடிய ஒரு பெரிய கேள்விகள், பெரிய ஆதங்கங்கள், இப்படி ஒரு குழந்தை இறந்து போயிடுச்சு, என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்ற ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கும் இல்லையா? அந்த ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையை வந்து வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இப்படி நடந்திருக்கு, இப்படி நடந்ததுக்கு துரிதமாக நடவடிக்கை எடுத்துட்டாங்க, கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்கன்றதை பொறுத்து தான் அடுத்து இன்னொரு குழந்தை மேலே ஒருத்தன் கை வைக்கிறதுக்கோ, ஒரு குழந்தைய வந்துட்டு தப்பான முறையில் பார்க்குறதுக்கோ அவன் வந்து கண்டிப்பாக யோசிக்கணும். அவன் யோசிக்கிறத தாண்டி என்னென்னா, ஒரு குழந்தைய, அதாவது ஒரு சைக்கோத்தனம் தான் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு மனுஷத்தன்மையிலே கொண்டு வரக்கூடாது. அவனை மனுஷனும் சொல்லக்கூடாது. அவனை அவனைமன் சொல்கிறது கூட வந்து ஒரு டேர்மு தப்புன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஜென்மங்களை இதுவரைக்கும் கொடுக்கப்படாத ஒரு தண்டனையை கொடுத்து அவனை இதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையில் ஒரு விஷயம் கூட பண்ண முடியாத அளவுக்கு மாற்றினா மட்டும்தான் அவனை வந்து தூக்கில் போடுறான், அதில் போடுறங்கிறதெல்லாம் வந்து காவல்துறையும் நீதிமன்றம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். இதை தாண்டி இனிமேல் ஒருத்தன் வந்து இந்த விஷயத்தை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கடுமையான உத்தரவு, கடுமையான தண்டனையை வந்து கண்டிப்பாக வந்து தமிழக அரசு கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு சமீபமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாட்களில், ஆட்சி பொறுப்பேற்ற 10 நாட்களில் ஒரு மூதாட்டி, ஒரு பெண் காவலருக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து செய்திகள் வருது. ஸோ செய்திகள் வந்த வண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் வந்துட்டு புதிதாக அரசு இப்போ தான் பொறுப்பேற்றிருக்காங்க, எப்படி வந்து எடுத்த உடனே எல்லாத்தையும் சரி செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி பேசலாம். பட் இருந்தாலும் முழு முதல் காரணமாக இன்னைக்கு தாவேக அரசு பொறுப்பேற்றுறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது என்னன்னா பெண்கள். ஏன்னா பெண்கள் தான் அதிகமாக வாக்களித்து பெண்களுடைய அவங்க சொன்ன அந்த மவுத் டாக்ல தான் இன்னைக்கு விசில் சின்னம்ன்ற சின்னம் பரவி இன்னைக்கு தாவேக அரசு அமைஞ்சிருக்குங்கிறத தாவேக்காவே ஒத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பும் குழந்தைகள் பாதுகாப்பில் முழு கவனம் செலுத்தி, அதாவது நடந்துருச்சு, நடந்ததுக்கு அப்புறம் இதை வந்து நாங்கள் வந்து குற்றவாளியை கைது பண்ணிட்டோம், அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டோன்றதை தாண்டி நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக தமிழக அரசு இதுக்கப்புறம் யோசிப்பாங்கன்றது மட்டும் தெரியுது. ஏன்னா வந்து முதல்வர் அவர்கள் நடவடிக்கை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. நிறைய இடங்கள்ல இந்த போதை பழக்க வழக்கங்கள் இது எல்லாத்தையுமே வந்து கட்டுப்படுத்துகிறாங்க. இதை தாண்டி இன்னைக்கு வந்து சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சிருந்தாலும் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்புக்கு இன்னும் சீரிய முறையில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய ஒரு ஒட்டுமொத்த ஒரு வேண்டுகோளாகவே இருக்குது. இதை கண்டிப்பாக முதல்வர் அவர்கள் செவிசாய்ப்பார் அப்படின்றத எடுத்துக்கலாம். உடனடியானா நான் சொல்கிறது இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அதற்கான ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு அவங்க ஒரு திட்டத்தை வகுக்கணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய ஆசையாக இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள்
அவங்க அவ்வளோ கொந்தளிச்சு பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே ஒரு குழந்தை இருக்காங்க. அந்த குழந்தைக்கு ஒன்று அப்படின்னா யாருனாலையும் பொறுத்துக்கவே முடியாது, ஏற்றுக்கவும் முடியாது. ஸோ எந்த விதத்துலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு சவாலாக தான் வந்து தாவேக்கா எதிர்கொள்ளணும். இது முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்க்கட்சிகள், ஆளுங்கட்சிகள் இந்த பிரச்சனைகள் இருந்துச்சு. உண்மையான மக்கள் பிரச்சனைக்குள்ள இப்போ தான் நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்க. ஸோ இதை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி பண்ணாத விஷயங்களை, இதுக்கு முன்னாடி அரசுகள் பண்ண தவறிய விஷயங்களை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு மாற்றத்திற்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் மாறுதட்டி சொல்லிக்கலாம். அப்படி இல்லை இது வந்து எப்பயும் போல ரெகுலரான விஷயமா தான் மாறப்போகுது அப்படின்னா ஐம் சாரி டு சே இது வந்து திரும்பவும் மாற்றம் இல்லை, திரும்பவும் இதே மாதிரி தான், ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை அப்படின்ற இடத்துல தான் போய் நிற்கும் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருச்சி செவிலியர் அந்த இதில் போராட்டம் ஒன்று காலையிலேருந்து போயிட்டுருக்கு, அதை பார்த்துருப்பீங்க. செவிலியர் மாணவி ஒருத்தங்க அங்கே வந்து இன்டர்ன்ஷிப் மாதிரி வேலை செய்வாங்க இல்லையா, அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பாப்பாவுக்கு வந்து மூக்கில் வந்து சதை வளர்ந்துருக்குன்னு ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதுக்காக அதே ஹாஸ்பிட்டலில் அரசு மருத்துவமனையில் அவங்கள அட்மிட் பண்ணியிருக்காங்க. மூக்கில் சதை வளர்ந்ததுக்கு வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கானுங்க அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள். இது வந்து அங்கே இருக்க அந்த பண்ணதுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க, அனஸ்தீசியான்னு சொல்லுவாங்கல்ல, அது கொடுத்துருக்காங்க. அது ஓவர் டோஸ் ஆச்சோ இல்லை அந்த பொண்ணுக்கு அது ஒத்துக்கலையோ சம்திங், அதை சரியாக மெஷர் பண்ணாமல் விட்டதுனால அந்த குழந்தை வந்து இறந்து போயிட்டான். இப்போ அந்த பாப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா இப்போ அங்கே இருக்கக்கூடிய செவிலியர்கள், அந்த செவிலியர் மாணவிகள் இருக்காங்க, அவங்க எல்லாம் போராட்டம் மேற்கொள்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதில் குறிப்பாக வந்து ஒரு மாணவி பேசினது ரொம்ப வந்து கரெக்டாக இருந்தது. என்ன அப்படின்னா இன்றைக்கி செவிலியர்கள் இல்லாமல் மருத்துவமனைகள் கிடையாது. ஆனால் செவிலியர் மாணவிகளை ஒரு மாதிரியும் மருத்துவ மாணவிகளை ஒரு மாதிரியும் தான் இந்த நிர்வாகம் பார்க்குது. அது மாணவிகள்னு சொல்கிறது நான் மாணவர்கள் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்கள ஒரு மாதிரியும் அவங்கள ஒரு மாதிரியும் நடத்துறது சரியா? இப்போ நாங்களும் அவங்களும் ஒன்று தானே, எப்படி பார்த்தாலும் நாங்களும் மாணவிகள் தானே உங்களுக்கு. ஆனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை மட்டும் ரொம்ப அசால்ட்டாக பார்க்குறாங்க. அந்த ஷிஃப்ட் போடுறது எங்களுக்குன்னா ரொம்ப அசால்ட்டாக அந்த லீவ் தர விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பாகுபாடு இருக்குது. அதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ இதுக்குள்ளே ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறமா வந்து அவங்க போராட்டமும் மேற்கொள்கிறாங்க. அப்போ இந்து அறநிலைத்துறை அமைச்சர் டிவிகே ரமேஷ் என்ன பண்ணுறாரு, நேராக அங்கே போகிறாரு, போய் அவங்கள்ட்ட குறைகளை கேட்குறாரு. அவரை முற்றுகையிட்டு நிறைய விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணுறாங்க. அவர் தன்னோட பர்சனல் நம்பரை கொடுத்து இந்த மாதிரி இந்த பிரச்சனைக்கு நான் தீர்வு காண்றேன், யார் தப்பு பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கப்படும் சொல்லிட்டு கிளம்புறாரு. ஒரு விஷயம் மட்டும் வந்து தாவேக்கா அரசில் கொஞ்சம் நல்ல விஷயமா கொஞ்சம் யதார்த்தமாக பார்க்கப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சூலூர் பிரச்சனை நடக்கும்போது நேராக அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ வந்து ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போய் அவங்க கூட நின்று உங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வர்றாரு. இன்றைக்கி திருச்சி செவிலியர் மாணவிகள் போராட்டம் போது அதையும் வந்து போய் பார்க்குறாங்க. ஸோ போய் பார்க்குறது எவ்வளோ நல்ல விஷயம்னு நம்ம சொல்கிறோமோ அதே சமயத்தில் அதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் தொடர்ந்து சரியாக எடுத்துடணுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா புதிதாக பொறுப்பேற்றிருக்கீங்கன்ற தாண்டி இந்த சவால்கள்லாம் இருக்குன்றது தெரிஞ்சதுனால தான் நீங்கள் வந்து அடுத்த கட்டமாக நீங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்டே வரீங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை துரிதமான நடவடிக்கை வேணுங்கிறது மட்டும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஸோ அதற்கான முடிவுகள் என்ன வருது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ 2 சவால்கள் நான் சொன்னேன். இப்போ 3வது சவாலாக வந்து தமிழகத்தில் உருவாகிட்டு இருக்க விஷயம் என்னென்னா தொடர் மின்வெட்டு. அதுவும் குறிப்பாக சென்னையில் பார்க்கும்போது கொளத்தூர், தண்டையார்பேட்டை போன்ற முக்கியமான பல பகுதிகளில் நைட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பவர் கட் ஆகுது. குறிப்பாக இந்த 2 மணிக்கு மேலே கட் ஆகும்போது என்ன பண்ணால் அப்போ தான் வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பாங்க. இப்போ தெரியும் சென்னை வெயில் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ நைட் ஆனாலும் குறையாத உஷ்ணம் இருக்கும்போது இந்த மாதிரி பவர் கட் ஆனால் மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற அந்த ஒரு இதுதான் வந்து கன்சர்ன் தான் இன்றைக்கி நிறைய இடங்களில் போராட்டங்களாக வெடிச்சிருக்கு. தண்டையார்பேட்டையில் அந்த மின் ஊழியர்கள் சரி பண்ண வந்திருக்காங்க. சரி பண்ண அந்த ஊழியர்களை வந்துட்டு சரி பிடிச்சு மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா நைட்டு நாங்கள் கரண்ட் கட்டுன்னு ஃபோன் பண்ணால் யாருமே ஃபோன் எடுக்கலை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு கோவத்தில் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த பவர் கட் அப்படிங்கிற விஷயம் தமிழ்நாட்டில் ரொம்ப காலமாக வந்து வராமல் இருந்த விஷயம். ஒரு காலத்தில் பவர் கட்னால ஒரு ஆட்சி, அதாவது திமுக ஆட்சியில் இருக்கும்போது பவர் கட்னால எவ்வளோ இன்னல்கள் வந்துச்சுன்னு தெரியும். அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணப்பட்டதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் முழுமையாக தர்றதுக்காக 2 கட்சிகளும் போராடினதையும் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது புதிதாக அரசு ஏற்பட்ட ஒரு 13 நாளில் இவ்வளவு பவர் கட் அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இதை புதுசாக பதவி ஏற்றுட்டாங்க, இப்போ வந்து உடனே வந்து சரி பண்ணிட முடியுமான்னு கேட்டால் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுறேன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நிர்மல்குமார் அவர்கள், அந்த மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு என்னன்னா, இந்த மாதிரி பவர் கட்டுக்கு இத்தனை காரணங்கள் இருக்குங்க, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி லிஸ்ட் பண்ணியிருக்காரு. என்ன லிஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு இப்போ பராமரிப்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இப்போ ரெகுலராக வந்து நம்ம மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் நிறைய பராமரிப்பு பணிகள் நடக்கும். ஸோ அந்த மாதிரி பணிகள் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு.
இருக்கு அப்படிங்கிற காரணத்தில் ஆரம்பித்து உள்ளூர் மின் தேவை வந்து அதிகரிப்பால் ஃபியூஸ் போகுது நிறைய இடத்துல. மழை, காற்று, இடி, மின்னல் போன்ற வானிலை, நிலத்தடி மின்கம்பி பழுதுகள், ஜம்பர் கட் மற்றும் மின்கம்பி துண்டிப்பு, துணை மின் நிலையங்களில் ஏற்படும் கோளாறுகள் மற்றும் ட்ரிப்பிங், வேகமாக வளர்ந்து வரும் நகர்ப்புற பகுதிகளில் அதிக நுகர்வோர் சுமையால் ஏற்படும் உபகரண மின் அழுத்தம், மரக்கிளைகள் மின்கம்பிகளை தொடுதல் மற்றும் வெளிப்புற சேதங்கள், திட்டமிட்ட பராமரிப்பு பணிகளுக்கான மின் விநியோக நிறுத்தம் அப்படின்னு சொல்லி மின்சாரத்துறை விளக்கம் அளிச்சிருக்காங்க. பட் இந்த விளக்கம் வந்து மக்கள் மத்தியில் போதுமானதாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இது எல்லாமே எப்பவும் ரெகுலர் நடக்கக்கூடிய விஷயங்கள். இதனால வந்து இவ்வளோ பெரிய மின்தடை ஏற்படுதுங்கிறத யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் 3 மணி நேரம் 4 மணி நேரம் வந்து நைட்டில் தூங்காமல் இருந்தால் தான் தெரியும், அவன் காலைல வேலைக்கு போகிறவங்க தான் தெரியும் கஷ்டம் என்னன்னு. அதுலேயும் குறிப்பாக குளத்தூர் மக்கள் ரொம்ப புலம்புறாங்க, இந்த மாதிரி எங்கள் இதில் வந்து இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு. இதை இப்போ திமுக அரசு எப்படி கையில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, பாருங்கள் மின்வெட்டில் வந்துட்டு தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு நிற்கிது, மின்வெட்டில் பாருங்கள் குளத்தூர் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, குளத்தூரில் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி இப்போ அதை வந்து ப்ரொபகண்டாவை எடுத்துகிட்டு அவங்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அதற்கான ஒரு துண்டுச்சீட்டை ஏன் கொடுக்கணும்? அப்போ மின்சாரத்துறை இதில் இறங்கி வேலை செய்யணும், இறங்கி வேலை செஞ்சு இந்த அந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதா வந்துட்டு நம்மளுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. ஏன்னா இதுக்கான வேலைகளை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லி அமைச்சர் வந்து உறுதி அளிச்சிருக்காரு. ஸோ தொடர்ந்து பண்ணணுங்கிறதா நம்மளுடைய ஆசையம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வருமானத்துறை, அதாவது வருமானம் அதிகமான சொத்து சேகரிப்பு அப்படின்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து விசாரிக்கப்படணும் அப்படின்றத முன்நோக்கி வந்து அமலாக்கத்துறை வந்து ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க தமிழக அரசுக்கு. இப்போ ஆல்ரெடி பார்த்தோம், செந்தில் பாலாஜி விசாரிக்க வேண்டி அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பினதையும் பார்த்தோம். இப்போ அடுத்ததா வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுக்கு அமலாக்கத்துறை நாங்கள் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி வர்றாங்க, விசாரிக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு தமிழக அரசு என்ன முடிவெடுக்க போது? தமிழக அரசு அந்த அமலாக்கத்துறை கடிதத்தில் கையெழுத்து போட்டு விசாரணை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்லை வெயிட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா குறிப்பாக அனிதா ராதாகிருஷ்ணனுடைய பேச்சுகள் தொடர்ந்து அரசுக்கு எதிராக அவர் பேசக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அரசுக்கு எதிராக விமர்சனம் வைக்கிறது வேற, பட் ஓட்டு போட்டனாலே நீங்களாம் நாசமாக போக போகிறீங்க, குளத்தூர் மக்களே நீங்களாம் வீணாக போனவங்க அப்படின்னு சொன்னவர் தான் அவர். ஸோ இந்த மாதிரி பல கருத்துக்களை சொல்லிட்டு வராரு. இதை தாண்டி வந்து அவர் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அது உண்மையாக இருக்க பட்சத்தில் வந்து கண்டிப்பாக அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ முதல்வர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் அவர் மேலே வந்து குண்டாஸ் சட்டம் வந்து போட்டிருந்தாங்க. இன்னைக்கு குண்டாஸை வந்து விலக்கி இன்னைக்கு தமிழக அரசு ஒரு வெளியே கொண்டு வந்திருக்கு. வெளியே வந்த சவுக்கு சங்கர் என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழக அரசுக்கு நன்றி, தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஆரம்பித்து வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோடனே அவர் மேலே வந்து நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம். நமக்கு வந்துட்டு அரசியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக அவருடைய பேச்சுகள் எல்லாத்துலையும் விமர்சனம் இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு அம்மாவுக்கு பிள்ளை தானே. ஸோ ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது நேராக அவங்க அம்மாவோட புகைப்படத்தை பார்த்து கொஞ்சம் கலங்கிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்துட்டு எப்போவுமே நான் அரெஸ்ட் ஆகிட்டு போயிட்டு திரும்ப ரிலீஸ் ஆகி வரும்போது அம்மா தான் என்னை வந்துட்டு அழைச்சிட்டு வருவாங்க, உள்ளே கூப்பிடுவாங்க. பட் இன்றைக்கி அம்மா இல்லைங்கிறத நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலங்கி நிற்பார். கடந்த ஆட்சியில் அவங்க இறந்து போனதுக்கு என்னென்ன ரீசன் இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா அவ்வளவு சிக்கல்களையும் ஒரு அம்மாவாக அந்த வயசில் வந்து அவங்க தாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதனாலேயே அவங்க உடல்நிலை ரொம்ப மோசமாகி அவங்க இறந்து போனாங்க. இறந்து போகும்போது கூட அவர் பக்கத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கும்போது உண்மையிலே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் உள்ளே வரும்போது போன வாட்டி நான் வந்துட்டு அரெஸ்ட் ஆகி போகும்போது அவங்க சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த வாட்டி வரும்போது இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க வீட்டில் வந்து இந்த மலை கழிவுகளை வந்து மொத்தமாக கொட்டிட்டு போனதில் இருந்தே அவங்களுடைய உடல்நிலை சரியில்லாமல் போச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி தமிழக அரசு குண்டாசை விலைக்கு அவர் வெளியே அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் சவுக்கு சங்கர் தொடர்ந்து என்ன செய்ய போகிறார், எப்படி இயங்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கு மத்தியில் கொஞ்சம் அரசியல் பக்கம் வந்தோம் அப்படின்னா, இப்போது திருமாவளவர்கள் ஃபேஸ்புக்கில் எப்போவுமே ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா, பெரிய விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா ஃபேஸ்புக் லைவில் வந்துட்டு அவருடைய தொண்டர்களுக்கு அறிவுறுத்துகிற மாதிரி சில வீடியோக்கெல்லாம் பேசுவார். அப்படி நேற்று லைவில் வரும்போது நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டார். அதில் இந்த திமுக விசிக கூட்டணி முறிகிறதா அப்படிங்கிறதுக்கு தெளிவான விளக்கம் எதுவுமே அவர் சொல்லலை. ஏன்னா இன்றைக்கி அவர் சொல்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, அமைச்சரவையில் நான் இடம்பெற மாட்டேன் அப்படிங்கிறது என்னோட கருத்து, விசிக அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்பது விசிகாவின் கருத்துன்னு சொல்கிறாரு. அதாவது வர வர அவர் பேசக்கூடிய பேச்சுக்களில் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. அதாவது விசிகாவின் கருத்துனா விசிகா யார், திருமாவளவன் யார்?
அப்போ திருமாவளவர்கள் தான் விசிகாவா இல்லை விசிகா ரெண்டுமே வந்துட்டு நமக்கு தெரிஞ்சு விசிகானா திருமாவளவன் அப்படி தானே தெரியும். ஆனால் அவர் இன்னைக்கு பேசியிருக்க பேச்சு எப்படி இருக்கு அப்படின்னா, எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் என்ன கூட்டணி கட்சி தலைவரா, திமுக கூட்டணியை வந்துட்டு தேர்தலுக்கு அப்புறமும் காப்பாற்றுறது என் வேலையா, தேர்தலுக்கு முன்னாடி காப்பாற்றுறதுக்கு நான் நிறைய வேலைகளை பார்த்தேன், அதை நான் ஒத்துக்கிறேன், ஆனால் தேர்தலுக்கு அப்புறம் நான் காப்பாற்றிக்கிறதுக்கு நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. நேற்று என்ன சொல்கிறாருன்னா, கனவு நினைவாகி விட்டது, விசிகா வந்து தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்று விட்டது அப்படின்னு சொல்லி அதற்கு சந்தோஷமும் படுறாரு. இன்னொரு பக்கம் இதுவும் பண்ணுறாரு, பண்ணிட்டு ஸ்டாலின் அவர்களை மென்ஷன் பண்ணியும் சொல்லிட்டு இருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொள்வார் என்று நினைக்கிறேன் அப்படிங்கிறார். ஸோ அவருடைய நிலைப்பாடை புரிஞ்சுக்கவே முடியலை. ஆனால் விசிகா திமுகக்குள்ள ஒரு முடிவு ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்குன்றது மட்டும் தெளிவாக தெரியுது. ஒரு பக்கம் வந்து விசிகாலேருந்து ஒரு கருத்து வருது அப்படின்னா உடனே திமுகலேருந்து ஒரு கருத்து வரதான் செய்யுது. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வார் வந்து உருவாயிருக்கு. விசிகா செய்து துரோகம், இந்த மாதிரி துரோகத்தை பண்ணியிருக்க கூடாது, தாவேக்கு அமைச்சரோட போய் இடம்பெற்றிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் இங்கேருந்து புஷ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா விசிகா இந்த வாட்டி தான் சரியான முடிவு எடுத்திருக்கு, இவ்வளவு நாட்கள் உங்களை நம்பி ஏமாந்து போயிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில் காங்கிரஸும் இறங்கி வந்து விசிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் வெளியே வரும்போது இப்படி தான் பேசினாங்க, நீங்கள் வரும்போது இப்படி தான் பேசுகிறாங்க அப்படின்றது ராசாவோட அந்த ஒரு ஒரு கேவலமான ஒரு பதிவை பார்த்தோம் இல்லையா. இந்த பதிவுக்கு அப்புறமும் இது ஒரு பெரிய விஷயமா மாறினதையும் பார்த்தோம். ஆனால் திருமாவளவர்கள் இன்னமும் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் உண்மையிலேயே வந்துட்டு நமக்கு புரியலையா, இல்லை அவங்க கட்சி தொண்டர்களுக்கு வந்து அது புரிகிற வகையில் தான் அவர் பேசுகிறாரா அப்படிங்கிறது தெரியல. விசிகா தொண்டர்கள் இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அவர் சொல்கிற மாதிரி விசிகா தனி அவர் தனி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், இப்போ அமைச்சரவையில் வந்து வன்னியரசு அவர்கள் உட்கார்ந்தது உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயத்த உண்டு பண்ணியிருக்கு, உங்களுக்கு என்ன மாதிரியான தாட்டை உருவாக்கியிருக்கு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் தாராளமாக சொல்லுங்கள். உண்மையிலேயே இல்லைங்க அது தப்புங்க பண்ணியிருக்க கூடாது அப்படின்னாலும் சொல்லுங்கள், இல்லைங்க பண்ணது ரொம்ப சரி அப்படின்னாலும் அதையும் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஒரு முடிவு அப்படிங்கிறது அரசியலில், அதுவும் எதிர்கால அரசியலுக்கு ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமா தான் வந்து திருமாவர்கள் யோசிச்சு தான் பண்ணார். பண்ணும்போது இப்போ அவருக்கு விருப்பம் இல்லை, நான் வெளியில் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலான்னு தான் இருக்கேன், ஆனால் விசிகா விருப்பப்பட்டிருக்கு அப்படின்னும் போது இந்த முரண்பாடுகளை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஸோ விசிகா தொண்டர்கள் உங்களுக்கு அந்த விஷயம் புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை தெரியப்படுத்துங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டில் கடந்த 10 நாட்களுக்குள்ள நிறைய பாலியல் குற்றச்சாட்டுகளை பார்க்குறோம். நிறைய இடங்களில் இன்னைக்கு கூட வந்துட்டு ஓட விரட்டி படுகொலை, வெட்டி கொண்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கும். வெட்டி கொண்டது ரவுடிகள், இளைஞர்கள், அதெல்லாம் வந்து முக்கியம் இல்லை. பட் கொலை நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். அதற்கான விஷயங்களை வந்துட்டு முடுக்கி விடணும். அந்த வேலைகளை தமிழக அரசு பார்க்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி மின்சாரத்துறையில் மின்வெட்டு அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை தலைவிரித்து ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த மின்வெட்டு பிரச்சனைக்கு காரணம் வந்து இன்னைக்கு தாவேக்கு அரசு அதற்கான சரியான அணுகுமுறைகளை கொண்டு போகல, சரியான வந்து நிர்வாகத்தை கொண்டு போகலன்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் அதிகாரிகள் தான் அதிகமாக தவறு பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் முன்னாடி அதிமுக திமுக கீழே ஒர்க் பண்ண அதிகாரிகள், அவங்க வேணும்னே பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற அந்த ஒரு கருத்துக்களையும் பார்க்குறோம். ஸோ இது ரெண்டுல எது உண்மையாக இருக்கும் எது பொய்யா இருக்குன்றது முக்கியம் இல்லை. இதையெல்லாம் தாண்டி இதில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி மக்களுக்கு மின்சாரத்தை தடையில்லாமல் கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து அப்படியே மின்சாரம் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து உருவாக போகுது. அதை இப்போவே தடுத்து நிறுத்தி அதை வந்து காம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா நம்மளுடைய ஆசையும். இதை தாண்டி இந்த திருச்சி மாணவி, செவிலியர் மாணவியோட அந்த உயிரிழப்பு சம்பவம், ஸோ அதுக்கும் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதும் நம்மளுடைய ஆசையாக இருக்குது. ஸோ அதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பற்றி கிறிஸ்டி டெய்லி வந்து ஏதாவது ஒன்று பேசிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தோணுதா, இல்லை டெய்லி அவங்க கொடுக்குற அப்டேட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது, ரொம்ப நியாயமாக இருக்குது, இல்லை கிறிஸ்டி இதை கொஞ்சம் மாற்றி பேசணும், நீங்கள் பேசுகிறது வந்துட்டு தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக தெரிவிக்கலாம். உங்களுக்காக டெய்லி வந்து நடக்கக்கூடிய சம்பவங்களை யதார்த்தமாகவும் எளிய நடையிலையும் உங்களுடைய சிந்தனைக்கும் என்னோட சிந்தனைக்கும் டெய்லி உங்க கூட டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு வீடியோ பேசும்போது இருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த உணர்வு உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.